எத்தனை பேர் மரவள்ளிக்கிழங்குல வடை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க? செய்யாதவங்க இதை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இது நல்ல கிறிஸ்பியா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதுக்கு இன்னைக்கு நான் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதுல இருந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு மீதி மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. இதோடவே 3 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, ஒரு சின்ன பட்டை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதோடவே எடுத்து வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அரை வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி, 1 கொத்து கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மரவள்ளிக்கிழங்கை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மரவள்ளிக்கிழங்கும் பருப்பு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ 2 கைக்கும் நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வடை ஷேப்புக்கு வந்துடும். இதே மாதிரி மீதி இருக்க மாவுலேயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு வடையாக போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், செம்ம டேஸ்டியான மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.